Then I started giving TNPSC exams also. Group 4 கொடுத்துருக்கேன், Group 2 கொடுத்துருக்கேன். Group 1 ஆக்சுவலி கொடுத்ததில்ல, Group 4 கொடுத்துருக்கேன், Group 2 வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயுமே ஃபெயிலியர் இருந்துச்சு. தென் கேம் ரயில்வே எக்ஸாம்ஸ். ரயில்வே எக்ஸாம்ஸ்லையும் வேரிடு இது இருந்தனால அது கொடுத்துருக்கேன். தென் எஸ்எஸ்சி கொடுத்துருக்கேன், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அண்ட் சிஜிஎல். அதுலேயும் ஒரு ரவுண்ட் கிளியர் ஆகும், அடுத்த ரவுண்ட் கிளியர் ஆகாது. தென் ஐ கிவன் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கொடுத்துருக்கேன், ஆர்பிஐ கிரேட் பி கொடுத்துருக்கேன். தென் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் செபி எக்ஸாமும் கொடுத்துருக்கேன், செபி கிரேட் எக்ஸாம். So almost to number like my number of attempts of giving an exam would be like around 50 or more than 50. Exam கொடுக்கிறதுக்கு எனக்கு கட்ஸ் வந்திருக்கு, ஆனால் திருப்பி ஐடிக்குள்ளே எனக்கு போகிறதுக்கு கட்ஸ் வரல. புத்தாவோட சேயிங் தட் இஸ் ஹேவிங் அ மிடில் பாத். என்றைக்குமே ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது, எதுக்கு ஆசைப்படாமலும் இருக்கக்கூடாது. தோல்விகள் வந்தாலும் சரி, வெற்றிகள் வந்தாலும் சரி, ஒரு சமநிலையில் எப்பவுமே இருக்கணும். தட் இஸ் வெரி ட்ரூ ஃபார் லைஃப் ஆல்சோ. ப்ரிப்பேரிங்கா அப்படின்னு கேட்கும் போது அவங்க டேரெக்டாக கேட்கணும் இல்லை, பட் அந்த ஒரு வார்த்தையை நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பேர் ஜி ராகவி. நான் இப்போ டிஎஸ்பி புதுக்கோட்டையில் இருக்கேன். 2019 டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணி டிஎஸ்பி செலக்ட் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணார், என் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் நாசிக், மகாராஷ்டிரா. அண்ட் மோஸ்ட் ஆஃப் மை ஸ்கூலிங் ஐ டிட் இன் ஹைதராபாத். அண்ட் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் மை ஸ்கூலிங் இன் சென்னை அண்ட் காலேஜ் இன் சென்னை. ஸோ மை ஸ்கூலிங் மோஸ்ட்டாக நான் பண்ணது வந்து கேந்திர வித்யாலயில். ஸ்கூல் 12th முடித்ததுக்கப்புறம் ஐ காட் அட்மிட்டட் இன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி. அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்ணேன். 2015 ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன். ஸோ டு ஸ்டார்ட் வித் மை ஆம்பிஷன், சின்ன வயசுலேருந்தே அப்பா யூனிஃபார்ம் பார்த்து வளர்ந்ததுனால அந்த கிரேஸ் டுவர்ஸ் யூனிஃபார்ம் வாஸ் ஆல்வேஸ் தேர் வித் மீ. ஸோ இதுக்காக ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கெட் இன் டு எனி ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், அது இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் ஆர் நேவி. ஸோ அதுக்காக தேடல் ஆரம்பிச்சது எனக்கு. ஸோ ஹவு டு கெட் இன் டு இட். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா 2014-15 அரௌண்ட் மை 3rd year and 4th year இது என்ட்ரி எப்படி உள்ளே போகிறதுன்றதை நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். தென் ஐ கேம் அக்ராஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ அந்த டைமில் நான் அந்த எக்ஸாம் கொடுத்து இன்டர்வியூஸ் போயிருக்கேன் ஃபார் த என்ட்ரி ஆஃப் ஆர்மி. தட் ப்ராசஸ் இஸ் கால் கெட்டிங் இன் டு சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. So almost I have given 6 attempts in that, and I have failed every attempt. So that was a big learning for me, and also a very disappointment phase in my career. So at the same time, college முடிக்கிற டைமில் I was placed in a software company in Accenture. So அந்த டைமில் I was working in Bangalore. So ஒர்க் பண்ணிகிட்டே நான் அப்ளிகேஷன்ஸும் போட்டுட்டு இருந்தேன், எக்ஸாமும் எழுதிட்டு இருந்தேன். So I would go for the interview. Each and every time I would try to rectify what I made a mistake in the last time. ஒரு வாட்டி ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் இது போகும். பிகாஸ் இதில் ஒரு விஷயம் என்னென்னா they don't disclose like in what round did you make a mistake or why weren't you selected. So I had to find it on my own. ஸோ அந்த அனாலிசிஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி இது தப்பாக இருக்குமோ, அது தப்பாக இருக்குமோன்னு. ஸோ நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் தட் வாஸ் மை லாஸ்ட் அட்டெம்ப்ட். And அந்த டைமில் I must truly say my confidence was like very low. ஸோ ப்ராபப்ளி அந்த ஒரு ரீசன்னு நான் மிஸ் பண்ணதுக்குன்னு எனக்கு தோணும் அப்போ. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ ப்ராக்டிக்கலி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தென் மை மொனோட்டனஸ் லைஃப் ஆஃப் ஐடி லைஃப் ஸ்டார்டட் டு பிகின். எனக்கு டேஸ் வர் ஜஸ்ட் பாசிங், பட் எனக்கு அதில் ஒரு வேலையில் பிடிப்பே இல்லை. ஐ வாசன்ட் லைக்கிங் வாட் ஐ வாஸ் டூயிங். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையில் நம்ம இருக்கணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. Okay, let's start preparing for some kind of government exams. Then சின்ன வயசுலேருந்தே ஃபார் சம்திங் டு பி டன் டு த சொசைட்டி, பேட்ரியட்டிசம்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. தென் ஸோ சிவில் சர்வீஸ் சைடில் போகணுன்னு ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட். ஸோ அட் தட் டைம் ஐ டுக் அ வெரி ஹார்ட் டிசிஷன். ஐ டுக் அ டிசிஷன் ஆஃப் குவிட்டிங் மை ஜாப். குவிட் பண்ணிட்டு சென்னை வந்தேன். தென் டேஸ் வர் கோயிங் லைக் 2 months 3 months நல்லா போச்சு. தென் அப்பப்போ கொஞ்சம் ரிக்ரெட் வரும் நம்மளுக்கு. நமக்கு அந்த ஜாபை குவிட் பண்ணது ஒரு சரியான டிசிஷன்ன்றது அடிக்கடி நம்மளுக்கு மைண்டில் வரும். தென் ஓகே, நம்ம அதை யோசிக்க வேணாம், 1 year ப்ரிப்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுப்போம் அப்படின்னு. தென் ஐ கேவ் மை ஃபுல் எஃபர்ட்ஸ் ஃபார் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். பட் டு மை dismay I failed I didn't clear my first round itself, prelims.
ஸோ அப்போது ஒரு பெரிய லோ ஃபேஸாக போச்சு. பிகாஸ் பீயிங் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், ஒரு பாயிண்டில் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஜாப் விட்டுட்டு வந்துட்டு தென் அகெயின் வி ஹவ் டு டிபெண்ட் ஆன் அவர் ஃபேமிலி. தோ அவங்க நம்மளை எதுவும் சொல்லனாலுமே பட் நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு பொறுப்போ இல்லை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்மளுக்கு அந்த கில்ட் இருக்கும் எப்பவுமே. ஸோ கில்ட் மிக்ஸ்ட் வித் த லோ ஃபேஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தட் மேக்ஸ் த பாத் வெரி டிஃபிகல்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தென் ஐ கேவ் மை செகண்ட் அட்டெம்ப்ட் அகெயின். பட் அதுலேயும் நான் ஃபெயில் ஆனேன். தட் வாஸ் அ வெரி லோவஸ்ட் பாயிண்ட் இன் மை லைஃப் பிகாஸ் வரிசையாக ஃபெயிலியர்ஸ், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. தென் ஐ ஸ்டார்டட் கிவிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆல்சோ. குரூப் 4 கொடுத்துருக்கேன், குரூப் 2 கொடுத்துருக்கேன். குரூப் 1 ஆக்சுவலி கொடுத்ததில்ல, குரூப் 4 கொடுத்துருக்கேன், குரூப் 2 வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயுமே ஃபெயிலியர் இருந்துச்சு. தென் கேம் ரயில்வே எக்ஸாம்ஸ். ரயில்வே எக்ஸாம்ஸ்லையும் வேரிடு இது இருந்ததுனால அது கொடுத்துருக்கேன். தென் எஸ்எஸ்சி கொடுத்துருக்கேன், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அண்ட் சிஜிஎல். அதுலேயும் ஒரு ரவுண்ட் கிளியர் ஆகும், அடுத்த ரவுண்ட் கிளியர் ஆகாது. தென் ஐ கிவன் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கொடுத்துருக்கேன், ஆர்பிஐ கிரேட் பி கொடுத்துருக்கேன். தென் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் செபி எக்ஸாமும் கொடுத்துருக்கேன், செபி கிரேட் ஏ எக்ஸாம். ஸோ ஆல்மோஸ்ட் to number like my number of attempts of giving an exam would be like around 50 or more than 50. I don't have a count of it. So and the continuous failure has always been a tricky part to handle in my preparation career. இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் டைமில் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம், இல்லை அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி எய்ம் பண்ணுறோம். பிகாஸ் ஒரு பெரிய எக்ஸாம் கிளியர் ஆகாதப்போ நம்ம சின்ன எக்ஸாமுக்கு எய்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது பண்ணுறது நமக்கு சரியான்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கும். பட் அதையுமே நம்ம ஒரு கட்டத்தில் எப்படின்னா ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடும் நமக்கு. ஓகே லெட் அஸ் கெட் இன் டு சம் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் தென் ப்ரிப்பேர் ஃபார் யூபிஎஸ்சின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்தனால தான் நான் மற்ற எல்லா எக்ஸாமும் இனி கொடுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ திஸ் அரவுண்ட் ஒரு 50-55 எக்ஸாம்ஸ் கொடுத்த ஃபீல்டில் போயிட்டுருக்க ஃபேஸில் தான் மேஜர் எக்ஸாம்ஸுமே கொடுத்தேன், யூபிஎஸ்சியுமே கொடுத்தேன் அண்ட் குரூப் 4ம் எழுதுகிறேன். ஸோ அது ஒரு கான்ட்ரடிக்டரியாக இருக்கும் லைஃப்பில். ஒரு பக்கம் யூபிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீஸ் கொடுப்போம், ஒரு பக்கம் குரூப் 4 கொடுப்போம். சரி பட் அது ஒரு கம்பேரிஷன், அது ஒரு கான்ட்ரடிக்ஷன் எனக்குள்ளேயுமே இருந்துச்சு. பட் சரி நம்ம கொடுக்கலாம், நம்ம அட்டெம்ப்ட் கொடுப்போம், எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் என்றைக்குமே எடுத்திருக்கேன். பட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் பண்ணுறது சரியாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கால்ஃபர் வருது நான் அந்த எக்ஸாமுக்கு, அப்போ தான் நான் உட்காந்து அந்த எக்ஸாம் படிப்பேன். ஸோ ஒன் திங் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வென் வி வாண்ட் டு கிளியர் அன் எக்ஸாம் வி ஹாவ் டு கிவ் ஃபுல் ஃப்ளெஷ் டு இட். நம்மளுக்கு மைண்ட் டைவர்ஷன், ஹேவிங் அ பிளான் பி இஸ் நாட் ராங். பட் பிளான் ஏ காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை பி இருக்கிறதுனால ஏ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது அதை நான் புரிஞ்சுக்கிட்டு I took one exam, ஒரு எக்ஸாம் தான். ஸோ ஓகே, ஸோ either it must be யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஆர் இட் மஸ்ட் பி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. ஒவ்வொரு ஃபெயிலியர் அப்பையும் தேர் டேஸ் லைக் எதுவுமே பண்ணாமல் சில டேஸ்க்கெலாம் போச்சு. அண்ட் அந்த டைமில் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம கூட படித்தவங்களாக இருக்கட்டும் இல்லை கூட ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும், அவங்க கூட ரீகனெக்ட் பண்ணும்போது பார்த்தா அவங்க கண்டிப்பாக வேறு லெவல் வேறு பொசிஷன் போயிருப்பாங்க. அண்ட் டெஃபினெட்லி கொஷின்ஸும் வந்திருக்கு. லைக் நான் அப்போவே சொன்னேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம், நீ வெயிட் பண்ணி இதில் இருந்துருக்கலாம், இதில் இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற கமெண்ட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த மேஜர் திங் இன்னொன்று நான் பண்ணது வந்து ரெஸ்ட்ரிக்டிங் த சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ். எனக்கு அந்த டைமில் கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் கேதரிங் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதராக இருக்கட்டும், நான் எதுக்குமே போக மாட்டேன். பிகாஸ் மை கான்ஃபிடன்ஸ் வாஸ் வெரி லோ. அங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னுமே கான்ஃபிடன்ஸ் லோ ஆகுமோ அப்படின்ற ஒரு பெரிய பயத்தினால அந்த சோஷியல் கேதரிங் கம்மி பண்ண ஆரம்பிச்சது. தட் வாஸ் கம்ப்ளீட்லி ஷட். அண்ட் ஒன் மோர் திங் நான் பண்ணது என்னது, ஐ சேஞ்ச் மை சிம் நம்பர், ஃபோன் நம்பர், பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் எனி unnecessary distraction. And I was very active in social media at that time when coming into preparation அதுக்கு முன்னாடி. பட் அதுக்கப்புறம் அதுக்கு ஐ கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டட். மை எவ்ரி ஃபோக்கஸ் அது சோஷியல் மீடியா பார்க்குறதா இருந்தாலுமே தட் வாஸ் இன் ஆங்கிள் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் போடுற மாதிரி ஆச்சு. அது டெடிக்கேஷனை விட தட் வாஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் மீ. பிகாஸ் அது பண்ணுறது தான் எனக்கு நல்லதுன்னு நான் தோணுச்சு. பிகாஸ் ஐ வாண்டட் டு அவாய்ட் எனி அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷனோ இல்லை அவுட்டர் சரௌண்டிங்லேருந்து வர்ற எனக்கான கான்ஃபிடன்ஸ் லோ பண்ணுற ஃபேக்டர்ஸ் எதுவுமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் அதை ஹேண்டில் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் ஹேண்டில் பண்ணுறதுக்கே நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ண நினச்சேன். ஸோ பெட்டர் தென் தட் யூ கேன் டெஃபினெட்லி ரெஸ்ட்ரிக்ட்னு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க, ஃபேமிலி சொல்லுவாங்க, நீ வரமாட்டுற எதுக்குமே, படிச்சுட்டு தான் இருக்கா, ஆனால் எதுவும் பெருசாக சக்ஸஸ் இல்லாதனால டேரக்டாக என்கிட்ட சொன்னதில்லை.
but it's definitely hurting. So overcoming that was very much true, very much difficult, and that was a harsh reality I had to face. Functions miss பண்ணும்போது friends used to say like you're the only one missing, because ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் போகிறோன்னா when they address each one of us நம்ம என்ன பண்ணணும், ஸ்டில் ப்ரிப்பேரிங்னா ப்ரிப்பேரிங்கா அப்படின்னு கேட்கும் போது அவங்க டேரெக்டாக கேட்கணும் இல்லை, பட் அந்த ஒரு வார்த்தையை நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். வருஷமாக கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் தேட் டூ குவிட்டிங் ஐடி ஜாப், நல்ல ப்ராப்பர் ஜாப் இருந்தது, குவிட் பண்ணது வந்து இன்னுமே கேள்விகள் அதிகமாக இருந்துச்சு. வேலையை விட்டுட்டு வந்து படிக்கிறீங்க, பண்ணியிருக்க தேவையில்லையே அப்படின்னு ஒரு பயங்கர கமெண்ட்ஸ் வரும், ஒப்பீனியன்ஸ் வரும், அட்வைசஸ் ஏகப்பட்டது வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம பண்ண சில டைம் ஓகே அவங்க சொல்ல நம்ம மைண்டில் ஏற்றக்கூடாதுன்னு நினச்சிடலாம். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வரும். நம்ம கண்டிப்பாக தப்பு தான் பண்ணிட்டோமோ, இல்லை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி ஐடிக்குள்ளே போயிடலாமான்னு எனக்கு தாட் வந்திருக்கு. பட் எனக்கு அதை திருப்பி அப்ளை பண்ணி உள்ளே போகிறதுக்கு அந்த கட்ஸ், அந்த விஷயத்தில் கட்ஸ், இந்த எக்ஸாம் கொடுக்குறதுக்கு எனக்கு கட்ஸ் வந்திருக்கு. ஆனால் திருப்பி ஐடிக்குள்ளே எனக்கு போகிறதுக்கு கட்ஸ் வரல. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய குவிட் பண்ணிட்டு பண்ணியிருக்கோமே. பிகாஸ் ஐடி போனேன், பிடிக்கலன்னு குவிட் பண்ணேன். இந்த ஆர்மி ஃபெயில்ட் அட்டம்ஸ் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன். ஸோ என் லைஃப்பில் நான் நிறைய டிசிஷன் குவிட் பண்ணியிருக்கேனே. இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனோ இல்லை இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கொடுக்குறதுமே நான் குவிட் பண்ணிடுவேணும்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இதுக்கு மேலே நான் குவிட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டிசிஷனில் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்சிருந்தேன். அந்த ஒரு காரணம் தான் தட் ஐ ஹவ் கான்ஸ்டன்ட்லி கிவன் எக்ஸாம்ஸ். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒரு கட்டத்தில் நான் எக்ஸாம் கொடுக்குறேன், ரிசல்ட் வந்துச்சுன்னு கூட நான் நிறைய வீட்டில் சொன்னதில்லை. எக்ஸாம் எழுத போகிறேன்னு தெரியும், அதுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதுவும் 2 to 3, 4 ரவுண்ட்ஸ் இருக்கிற எக்ஸாம்ஸில் நான் ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் ஆச்சு, செகண்ட் ரவுண்ட் கிளியர் ஆச்சுன்ற விஷயம் கூட யாருக்கும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் தட் வில் கிவ் அன் unnecessary hope and unnecessary criticism. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடலான்னு நான் ஃபைனல் ரிசல்ட் வர வரைக்கும் அதுக்கப்புறம் யார்ட்டுமே சொல்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது நான் யார்ட்டையும் சொல்கிறதில்லை. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன் என்ன. அது ஒரு வகையில் நல்லதாகவும் அமைஞ்சிச்சு, ஒரு பல வகையில் ரொம்ப நம்மளுக்கு தப்பான ஒரு டெசிஷனாகவும் இருந்துச்சு. பிகாஸ் ஐ குட் ஃபீல் தட் ஐ எம் கெட்டிங் டிப்ரெஸ்ட். ஸோ அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு தாக்கம் அது மட்டும் என் மைண்டில் இருந்துச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் அந்த லோ ஆக விடக்கூடாதுன்றத நான் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தேன். பிகாஸ் லோ ஆக ஐ கேன் சி ஒரு நாள் டல்லாக போச்சுன்னா அது ரிகவர் ஆக எனக்கு இன்னும் 2 நாள் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நம்ம டிப்ரெஷனில் ஒரு வாரம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அதுலேருந்து வெளில வர கண்டிப்பாக 2 to 3 வீக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பிகாஸ் எஸ்பெஷலி இன் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வேஸ்டிங் அண்ட் ஈவன் அ சிங்கிள் மினிட் வில் காஸ்ட் அர் மேஜர் திங் இன் ஆர் மார்க் அண்ட் கிரேடிங்ஸ். ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் நான் எப்போவுமே மூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். கான்ஃபிடன்ஸ் லோ ஆகுமா அப்போ நான் என்னை எப்படி டிவியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றப்ப I restricted my social circle, family and my very close friends, or 2 to 3 friends. Those kind of friends like ennaal they will support us. So idu vandala avanga kuda share pandrathu, because having 0 friend at this point of time will take a major turn in our life. ஸோ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுலேயும் எல்லாருமே யாரும் ஏன் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்க கிடையாது, எல்லாம் வேறு ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஸோ தே டோன்ட் குவைட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் வாட் இஸ் அ கவர்மெண்ட் எக்ஸாமில் இல்லை எவ்வளோ டிஃபிகல்ட்டு, பிகாஸ் தே ஆர் நாட் இன் டு தட் ஃபீல்ட். பட் ஐ யூஸ் டு ஷேர் வித் தம். அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. மல்டிபிள் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு கட்டத்தில் 2019 ஜான்வரியில் நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் வருது. அப்போயே பெருசாக ஐடியா லைக் குரூப் 1ல் தான் போகணுன்ற ஐடியா எனக்கு மைண்டில் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு அந்த 50 எக்ஸாமில் இது ஒரு எக்ஸாமாக தான் நான் அந்த அப்ளிகேஷனை போடுறேன். அப்ளிகேஷன் போடும்போது அதுக்கான ப்ரிப்ரேஷன் லைக் நெக்ஸ்ட் 2 monthஸில் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் வரப்போகுது. அண்ட் ஐ ஹவ் நாட் ப்ரிப்பேர்ட் anything. there was only 1 month left for my prelims. ஓகே, குரூப் 1 வந்து யூபிஎஸ்சி மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ்னால ஐ வெண்ட் த்ரூ இட். அதுக்கான நான் என்ன ஸ்டெப் எடுத்தேன்னா, கடைசி நிமிஷம் லாஸ்ட் 1 month வெறும் கொஷின் பேப்பர் மட்டும் தான் பார்த்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்ட் யூபிஎஸ்சி படித்தது மட்டும் தான் நான் ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன். அண்ட் ஐ ஹேட் 0 கான்ஃபிடன்ஸ். நான் அதை கிளியர் பண்ணணும்னு கூட மைண்டில் நினச்சி நான் கொடுக்கல. ஏன்னா எனக்கு நான் யூபிஎஸ்சி மட்டும் தான் மைண்டில் இருந்ததுனால எனக்கு வேறு எந்த எக்ஸாமும் wasn't very satisfying. இப்போ நான் வேறு எதாவது எனக்கு அந்த 50 எக்ஸாம் எழுதல ஏதோ ஒரு கிளியர் பண்ணியிருந்தாலுமே எனக்கு யூபிஎஸ்சி கிடைக்கலன்ற வார்த்தை என்றைக்குமே இருந்திருக்கும். அண்ட் மை ஜேர்னி டுவர்ட்ஸ் இட் wouldn't have stopped. நான் குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு வெளில வந்துட்டேன். எனக்கு அப்பயும் கான்ஃபிடன்ஸே இல்லை.
அப்போ எனக்கு கீ வருது, நம்ம செக் பண்ணோம், லைக் யூபிஎஸ்சி வர மாதிரி கீ வருது செக் பண்ணோம். அப்போயும் ஸ்கோர் பார்த்து எனக்கு இது இல்லை. அப்புறம் அவங்க எக்ஸ்பெக்டட் ஸ்கோரும் அண்ட் மை பியர் குரூப் அரவுண்ட் மீ அவங்களோட கட் ஆஃப் என் கட் ஆஃபோட மார்ஜின் பார்க்கும்போது ஓகே ஐ ஹவ் டன் குட் அப்படின்றத எனக்கு அப்போ தான் ரியலைசேஷன் வந்துச்சு. பட் அப்போயுமே நான் நம்பலை. பிகாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப் ஹேஸ் கிவன் மீ தட் எதுவுமே நான் ஈஸியாக அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. இப்படிலாம் ஆசை கை கிடைக்கிற மாதிரி கிடைக்காம போயிடும்ன்றனால ஐ ஆல்வேஸ் ஹேட் அ மிடில் பாத். இப்போ ஒரு சேயிங் விச் ஐ ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இஸ் லைக் புத்தாவோட சேயிங், தட் இஸ் ஹேவிங் அ மிடில் பாத். என்றைக்குமே ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது, எதுக்கும் ஆசைப்படாமலும் இருக்கக்கூடாது. தோல்விகள் வந்தாலும் சரி, வெற்றிகள் வந்தாலும் சரி, ஒரு சமநிலையில் எப்பவுமே இருக்கணும். தட் இஸ் வெரி ட்ரூ ஃபார் லைஃப் ஆல்சோ. துன்பம் வரலாம், இன்பம் வரலாம், அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணி போகிறப்ப யூ கேன் ஹேண்டில் எனி திங். ஸோ அந்த ஒரு மைண்டில் வச்சுட்டு எனக்கு எக்ஸாம் கொடுக்குறோம். எனக்கு கீ பார்த்தப்போ ஓகே ஐ வில் கிளியர் இட் ஐ கெஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தென் டேஸ் ஹவ் கான், தென் ரிசல்ட் கேம். ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஒன்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் ஆர் கிளியர் த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அண்ட் ஐம் கோயிங் டு கிவ் அ மெயின்ஸ் அப்படின்றப்ப எனக்கு ஒரு ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பிகாஸ் யூபிஎஸ்சிக்கு அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் யூபிஎஸ்சி ஒரு 9 பேப்பர் எழுதுறாங்கன்னா இங்கே ஒரு 3 பேப்பர் 3 நாள் நம்ம மெயின்ஸ் எழுதுறோன்னா வேறு எந்த எக்ஸாம்லேயும் அது இருக்காது. ஓகே, தட்ஸ் அ வெரி குட் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இந்த டைமில் நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்கு நான் கொடுக்க போகிற மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து எனக்கு டெஃபினெட்லி வில் ஹெல்ப் இன் யூபிஎஸ்சி. என் மைண்டில் எப்போவுமே அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் தான் இருந்திருக்கு. தென் ஐ ஸ்டார்டட் ஃபார் மை ப்ரிப்பரேஷன் ஃபார் மெயின்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும்போது ஆக்சுவலி டு சே எனக்கு அது பெரிய தாக்கமே கொடுக்கல. பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ கிளியர் ஆகிறது என் லைஃப்பில் இருந்திருக்கு. அந்த அல்டிமேட்டாக எனக்கு அது கிடைக்குமான்றது தான் ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஓகே, நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மட்டும் தான் இருந்துச்சு, தவிர அது எனக்கு எந்த ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டும் கொடுக்கல. டு பி ட்ரூ, தட் வாஸ் சேம் ஃபார் மை ஃபேமிலி அண்ட் எவ்ரி ஒன். பிகாஸ் நான் கிளியர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஒரு ரவுண்டு கிளியர் பண்ணுவேன், செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுவேன், இல்லை இதுலேயே ஒரு போயிடும். ஓகே, எனக்கு திடீர்னு அந்த மெயின்ஸ் ரொம்ப பயமாக இருந்துச்சு. பிகாஸ் 3 நாள் எழுதணும், நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். யூபிஎஸ்சியில் ஒவ்வொரு வாட்டி நான் ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணதில்லை. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்கிற டைமில் அந்த மெயின்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்ற விஷயமே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு ஜீரோ கான்ஃபிடன்ஸ் தான், ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் பெருசாக இல்லை, பயம் நிறைய இருந்துச்சு. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இது நம்மளுக்கு வேணுன்ற அந்த ஒரு வெறியோடையோ இல்லை அந்த மாதிரி நான் ஆக்சுவலி சொன்னால் படிக்கல. இதே நான் ஒரு ட்ரையல் எக்ஸாமாக தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு மாதம் நம்ம ஒரு 15 டேஸ் போனோன்னே அந்த ஒரு ஆட்டிடியூடில் நான் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு தோணுச்சு. ஸோ வாட் எவர் வி ஆர் கிவிங் ரைட்டிங் எக்ஸாம் அதுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கொடுப்போமே அப்படின்னு ஒரு தாட்டுக்கு அப்புறம் தான் 15 டேஸ்க்கு அப்புறம் தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் மாற்ற ஆரம்பித்தேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து யூபிஎஸ்சியோட எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்றது எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிது. மோர் ஆஃப் தமிழ்நாடு நம்ம படிக்கிறது. இப்போ இன்னொரு என்னென்னா, எனக்கு பேக்ரவுண்ட் ஆஃப் என்னோட லைஃப் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, நான் மோஸ்ட்டாக படித்தது எல்லாம் நார்த்து அண்டு ஒரு சிபிஎஸ்சி சிலபஸ் அந்த மாதிரி படித்ததுனால எனக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. தமிழ்நாடு சிலபஸும் சரி, தமிழ்நாடு ஆங்கிளில் நம்ம படிக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம படிக்காமல் விட்டுட்டோன்னு எனக்கு பெரிய ரிக்ரெட் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் அந்த ஆச்சரியம் வந்து எனக்கு ஓகே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். இனிஷியல் இயர் ஆஃப் பேப்பர் ஒரு பேட்டர்ன் தெரியாது. லைக் பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்குமே டிஎன்பிஎஸ்சியில் எப்படின்னா தேவர் ஃபிக்ஸ் பேட்டர்ன்ஸ். லைக் 3 மார்க் தானே கேட்பாங்க, அதுக்கு தானே லைன் தான் எழுதணும், 10 மார்க் கேட்பாங்க, 15 மார்க் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ பீப்புள் கண்ணை மூடிட்டு அது சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷரே இல்லை. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் எழுதின வருஷம் எக்ஸாம் வந்து எவ்ரி திங் வாஸ் கம்ப்ளீட்லி நியூ டு எவ்ரி ஒன். ஆன் த டே ஆஃப் எக்ஸாம் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியவே வருது எத்தனை மார்க் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் இஸ் தட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஃபர்ஸ்ட் டே நம்ம பேட்டர்ன் பார்த்துட்டாலுமே அடுத்த 2 நாள் உள்ள எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டேயோட பேப்பருக்கு நம்மளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லாமல் தான் போய் எழுதுகிறோம். அண்டு இன்னொரு விஷயம் விச் ஷேட்டர்ட் மை கான்ஃபிடன்ஸ் வாஸ் லைக் ஆன்சர் ரைட்டிங் கொஞ்சம் பண்ணோம். ஆன்சர் ரைட்டிங்க்கு எப்படி பண்ணுவோம், சில ஓப்பன் மார்க்ஸ் வைப்பாங்க இன்ஸ்டியூட்ஸில், அதெல்லாம் போய் எழுதுவேன். அதெல்லாம் எழுதும் போது ஒரு 10-12 எழுதினாலுமே அந்த 12 டைம்ஸும் ஐ wasn't able to complete my paper. ஸோ எப்படி நம்மளை பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியலையே. ஸோ தட் வாஸ் வெரி பேட் அட்வான்டேஜ் இன் டிஎன்பிஎஸ்சி. அவங்கவுங்க இதில் இருக்கிறவங்க அந்த பேப்பர் கம்ப்ளீஷன் அவங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை. பட் ஆனால் நான் எழுதின எந்த ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம்லையும் என்னால் ஃபுல்லாக பேப்பர் முடிக்கவே முடியல. ஸோ என்னோட ஒரே டார்கெட் நான் எக்ஸாமில் இருந்தது வந்து பேப்பரை முடிக்கணும்னு மட்டும்தான் டார்கெட் இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு டார்கெட் வச்சு தான் நான் மெயின்ஸ் அணுகினேன். பட் டு மை சர்ப்ரைஸ் அன்னைக்கு ஆல் த 3 days
எனக்கு ஆம்பிள் டைம் இருந்துச்சு. நான் எழுதி முடிச்சுட்டு எனக்கு ஒரு half an hour ஒரு 15 minutes மிச்சம் இருந்துச்சு. தட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் டு மீ. மேபி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் சேஞ்சாக இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா அந்த ஒரு 2 மாதம் 2.5 மாதம் மெயின்ஸுக்கு டிஎன்பிசி ஆங்கிளில் படித்தாலுமே அந்த டே ஆஃப் எக்ஸாம் எனக்கு அந்த ப்ரெஷரில் யூபிஎஸ்சிக்கு நம்ம எப்படி எழுதுவோமோ அந்த ஒரு தாட்டில் தான் எழுதுகிற மாதிரி நான் ஆன்சர்ஸ் கொடுத்தேன். பட் ஐ பர்சனலி திங்க் தட் வாஸ் அ மேஜர் அட்வான்டேஜ். ஒரு கொஷின் டைரெக்டாக அப்ரோச் பண்ணாமல் ஒரு ஹோலிஸ்டிக்கான ஆன்சர் நம்ம என்னைக்கு கொடுத்தாலுமே தட் ஃபெச்சஸ் அஸ் அ வெரி குட் மார்க்னு நான் ரியலைஸ் பண்ணேன். தட் வாஸ் ஒன் ஃபேக்டர் விச் மேட் மீ ஸ்கோர் குட் மார்க் இன் மெயின்ஸ். நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி நான் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு ஐ வாஸ் டார்கெட்டிங் டுவர்ட்ஸ் மை மெயின்ஸ். மை ஒன்லி டார்கெட் வாஸ் மெயின்ஸ் எழுதி முடிச்சிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐ டிடன்ட் ஹேவ் எனி ஃபர்தர் பிளான். அடுத்தது என்ன பண்ணும்போது யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு எழுதி முடிப்போம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஸோ ஜூலையில் நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதிட்டு ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட். மெயின்ஸ் எழுதி அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. பிகாஸ் ப்ரிலிம்ஸில் நம்ம ஒரு ஆன்சர் அனாலிசிஸ் பண்ணிடலாம், ஆனால் மெயின்ஸில் பண்ண முடியாது. தட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் திங், அன்லைக் ப்ரிலிம்ஸ் விச் இஸ் சப்ஜெக்டிவ். ஸோ சப்ஜெக்டிவாக இருக்கும் போது நம்ம என்னன்னா யூபிஎஸ்சி மாதிரி ஆன்சர் எழுதிட்டோம், ஆனால் கரெக்ஷன் பண்ணுறவங்க டிஎன்பிஎஸ்சி ஆங்கிளில் கரெக்ஷன் பண்ணால் தட் வில் டெஃபினெட்லி நாட் ஃபெச்சஸ் மார்க்னு ஒரு மைண்டில் இருந்துச்சு. சரி, ஓகே, லெட் அஸ் நாட் பாண்டர் டூ மச் இன் தட்னா நான் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். தட் வாஸ் யூபிஎஸ்சி. தட் வாஸ் நெக்ஸ்ட் இயர் யூபிஎஸ்சிக்கு மெயின்ஸ் ஆன்சர் ப்ராக்டிஸ் எழுதிட்டு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த இடைப்பட்ட காலம் ஆக்சுவலி மறந்துச்சு நாங்கள் மெயின்ஸ் எழுதுனது. நவம்பர் மாதம் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது இட்ஸ் வெரி வெரி ஷாக்கிங் அண்ட் தட் வாஸ் அ மேஜர் டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். மெயின்ஸ் கிளியர் பண்ணும்போது பண்ணுற அந்த ரிசல்ட் வந்தப்போ தான் என்னால் தட் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கிடச்சிது. பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் என்னை சுற்றியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. டு பி ஃப்ரேங்க், எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, இவ்வளோ தூரம் வந்திருக்கா, ஸோ கண்டிப்பாக இவ்வளோ கிடைச்சிடும்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. ஏன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஸ்டார்டட் வாஸ் டுவர்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் இன்டர்வியூ. ஆனால் நான் அதே சொன்ன மாதிரி என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது என்னோடய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எவ்வளோ இருந்துச்சோ அந்த டைமில் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே ஒரு மார்க் இன்டர்வியூ நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி மச் ப்ரிட்டி கான்ஃபிடென்ட். லைக் நம்ம இன்டர்வியூஸ் நிறையா கொடுத்துருக்கோம், டிஃபென்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம், பேங்க் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கோம், திஸ் வில் பி அ கேக் வாக்னு தோணுச்சு. பட் when I attended my mock interview and when I came out, actually I literally cried. I still remember because எனக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ் அந்த இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அது போயிடுச்சுன்றது எனக்கு அப்போ ரியலைஸ் ஆயிடுச்சு. அண்ட் மை பிளைண்டு கான்ஃபிடென்ஸ் தட் நம்மளால் இன்டர்வியூ அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிது. ஆக்சுவலி இட் ஷேட்டர்ட் மை கான்ஃபிடென்ஸை விட அது ஒரு பெருமையாக நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை உடச்சி என்னோடய ஹம்பிள்னஸை வெளியே கொண்டு வந்ததாக தான் நான் நினைப்பேன். பிகாஸ் ஒரு இது நம்ம கொடுத்துட்டனால வி ஆர் எக்ஸ்பர்ட் இன் தட்னு நம்ம கண்டிப்பாக நினச்சிடக்கூடாது. ஸோ தட் மார்க் இன்டர்வியூ வாஸ் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ இன்டர்வியூ நான் அப்ரோச் பண்ணி போகிறப்ப எனக்கு அந்த ஒரு நிறைய டைலமாஸ் இருந்துச்சு. அண்ட் நான் இனிஷியலாக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ராகவி எப்படி இருந்தாங்களோ அந்த இன்டர்வியூ போகிறப்ப ஷி வாஸ் நாட் த சேம். ஷி ஹவ் ஃபேஸ் லாட் மோர் இன்டர்வியூஸு. அந்த கான்ஃபிடன்ஸ் ஷேட்டர் ஆனது எவ்வளோ தூரம் ஷேட்டர் ஆச்சுன்றது அந்த மார்க் இன்டர்வியூ போனப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. In the first day of interview, to my surprise, I was the first person to give the interview. Like 23rd ஒரு 10 நாள் போன ஸ்லாட்டில் ஃபர்ஸ்ட் டேயில் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் ஃபஸ்ட் ஆளாக நான் உள்ளே போனது இன்டர்வியூவில் நான் தான். அது நிறைய பேர் டிஸ்அட்வான்டேஜும் பார்த்தோம், அட்வான்டேஜும் பார்த்தோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் போகிறோம், இல்லை ஒரு நாள் முன்னாடி போனவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் மை பேரண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் வி டுக் அஸ் இட் இன் அ பாசிட்டிவ் வே. பிகாஸ் ஓகே, நீ வேறு யார்ட்டும் எதுவுமே கேட்க வேணாம், யூ வில் செட் அ ட்ரெண்டு, நீ போய் ஆன்சர் பண்ணிட்டு வந்துரு. பிகாஸ் அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டே ஒருத்தவங்க போகிறாங்க, நான் செகண்ட் டே போகிறேன், அவங்கள்ட்ட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு வச்சுப்போம். அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஓகே, அவங்க நம்மளை விட பெட்டராக ஆன்சர் பண்ண ஒரு கம்பேரிஷன் நம்மளுக்கு மைண்டில் ஆப்வியஸாக வரும். பட் ஐ ஸ்கிப் தட் டே, அது மட்டும் எனக்கு தோணுச்சு. ஸோ முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணிச்சு, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஐ வாஸ் ஆக்சுவலி ஹோப்பிங் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஹோப் வந்துடுச்சு. பட் அந்த ஹோப் பண்ணவும் பயமாக இருந்துச்சு. பிகாஸ் ஓவர் த இயர்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸு ஹோப் வைக்கிறது தப்பாக இருக்கும், ஹோப் வைக்க வேணாம் மட்டும் தான் நான் என் மைண்டுக்கு வச்சேன். And the irony of this exam is that exam result is on 31st of December. That is the last day of the year. My journey started for this exam was 2019 Jan and result was in 2019 31st December.
எங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு லைக் அந்த ஒரு டே ஏன் சூஸ் பண்ணுறாங்க, இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ் நெக்ஸ்ட் இயர் வில் பி அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஆனால் கிளியர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இந்த நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஆரம்பமே இப்படி இருக்குன்றது ஃபேக்டை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் மட்டும் தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. நான் கிளியர் பண்ணால் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் மைண்டில் வராமல், ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட் இயர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். தென் 31st December ரிசல்ட் வருது. இப்போ 6th வாஸ் அ கவுன்சிலிங் டேட், 6th January 2020. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் வேரியஸ் இன்ஸ்டியூஷன் அண்ட் வேரியஸ் கைடன்ஸ் அந்த மாதிரி டைமில் எனக்கு அனலைஸ் பண்ண போனப்போ இன் வேரியஸ் போஸ்ட் ஐ வாஸ் ஷுர் லைக் ஐ வில் நாட் பி கெட்டிங் டெப்யூட்டி கலெக்டர் ஆர் ஏடி ரூரல் பஞ்சாயத். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த இது எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ மல்டிபிள் ஆப்ஷன், ஒரு 5-6 போஸ்ட் ஆப்ஷன்ஸில் நான் எதை சூஸ் பண்ண போகிறேன்ற வந்தப்போ தட் வாஸ் another மேஜர் டிசிஷன் ஐ ஹேட் டு மேக். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டிஎஸ்பி டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் அப்படின்னு இருந்தது. ஆப்வியஸாக என் கண்ணு அது பக்கம் தான் போச்சு. ஸோ அந்த அனாலிசிஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணது அதெல்லாம் பண்ண போனேன். அண்ட் மற்ற எக்ஸாம்ஸோட மற்ற போஸ்டிங்ஸோடையும் கம்பேர் பண்ணேன். கம்பேரிஷன் வாஸ் வெரி ஆப்வியஸ். இஃப் யூ வாண்ட் அ செட்டில் லைஃப், யூ வாண்ட் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சேலரி, ஒரு காம் லைஃப், ஒரு 9 to 5 ஜாப், பட் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கணும் அண்ட் குரூப் அண்ட் சேலரியில் இருக்கணும்னா யூ கேன் டேக் எனி எக்ஸாம், யூ கேன் டேக் எனி போஸ்ட் அதர் தென் டிஎஸ்பி, டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். Having DC, that is a different opinion. If DC was there, I would have definitely taken that. But அது இல்லாத பட்சத்தில் அடுத்ததில் என்னெல்லாம் சூஸ் பண்ணணும்னு யோசிக்கும் போது அட் தேட் பாயிண்ட் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. இந்த யூனிஃபார்ம் நம்ம அதை விடணும்னு நினச்சாலும் அந்த யூனிஃபார்ம் நம்மளை விடலைன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்டு நம்ம போடுற எஃபர்ட்டு அண்ட் ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஆழ்ந்து நேசித்தோன்னா தட் ஹோல் யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பைஸ் டு இட். அது ஒரு சேவிங் சொல்லுவாங்க. தட் வாஸ் வெரி வெரி ட்ரூன்ற ரியலைசேஷன் எனக்கு அந்த டைம் அந்த மொமெண்ட்டில் தான் வந்துச்சு.